பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக மை இந்தியா 24x7 சேனலுடைய நெறியாளர் முக்தார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிகவும் அவதூறாக, தரைக்குறவாக, உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பேசியிருந்தார். அது பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களும், சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும், சமுதாயம் மட்டுமில்லாமல் பிற சமுதாய தலைவர்களும் முக்தாருக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், அவருடைய உருவ பொம்மை எரிப்பு போன்ற பல சம்பவங்கள் நடந்தது. அதே போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், சமுதாய பற்றாளர்கள், காமராஜர் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கெங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் அவர் மீது புகார் அளித்திருந்திருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் தூத்துக்குடியில் நம்முடைய வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் முக்தார் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். அது பற்றி தான் இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சரி, இப்ப நீங்க முக்தார் மேல ஒரு வழக்க பதிவு பண்ணிருக்கீங்க. அதாவது காமராஜர் இழிவுபடுத்தியதாக வழக்க பதிவுபடுத்திருக்கீங்க. அந்த வழக்க உங்கள்கிட்ட தொடுத்தது யாரு, இல்ல நீங்களா முன் அந்த வழக்கை தொடுத்திருக்கீங்களா? அதாவது என்னன்னா 31/11/2025 தேதி அன்று முக்தார் அகமது என்பவர் மை இந்தியா யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு, அவர் ஆல்ரெடி கட்ட பஞ்சாயத்து இப்படி சேனல் மூலயமா மிரட்டல் இந்த வேலைகளை செய்துட்டு வந்தாருன்னு சொல்லி அவரு இதில் சில யூடியூப் சேனல் மூலயமா அவர் மேலே அவதூறு பரவிட்டு தான் இருந்துச்சு. அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நமது நாடார் சமூகத்தை பற்றியும் ஒரு அவதூறான, எந்த உண்மையும் இல்லாமல், சும்மா வாய்வழி பேச்சா, எந்த விட ரெக்கார்ட் ஆவணங்கள் இல்லாம ஏதோ ஒரு நபர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி, பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல தான் கள்ள நோட்டு அடிச்சாங்க, உணவு கலப்படம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நாடார் சமூகத்தை மிக இழிவாக, அதாவது வருங்காலத்துல இன்னும் அடுத்த ஜென்ரேஷன்ல காமராஜரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கணும், ரெக்கார்டுல ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட வேற யாருக்கிட்டையோ ஒரு அரசியல் ஆளுமை கட்சிக்கிட்ட கையூட்டு வாங்கிட்டு அதன்படி அவர் இது முற்றிலும் பண ஆதாயத்துக்காகவும் மக்கள் மத்தியில ஒரு ஜாதி துவேஷத்தை உருவாக்கி அதன் மூலமா அமைதியா இருக்கிற தமிழகத்துல ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கணும், அதன் மூலமா காமராஜர் பேருக்கு கலங்கத்தை உண்டு பண்ணணும், நாடார் சமூகத்தை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவரு செயல்பட்டாரு. இதை கண்டிச்சு நம்ம நாடார் சமூக அமைப்புகளும் காமராஜர் மேல உள்ள பற்றாளர்களும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பண்ணாங்க. இதுல பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில தலைவர் அண்ணாச்சி, என்ன தனபால அண்ணாச்சி தான் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, தம்பி இது சம்பந்தமா நம்ம நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணி இத கோர்ட்டு இதுல கரெக்டா கொண்டு போகணும், கோர்ட்டு குறிச்சியில் அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நீங்க சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சி மூலயமா மாநிலம் முழுவதும் அங்க உள்ள காவல் நிலையங்கள்ல சிட்டி கமிஷனர்கிட்ட, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் மனு வாங்கியிருந்தாங்க. அந்த புகார் மனுலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னதாக தூத்துக்குடியில பாலகிருஷ்ணங்கிறவர், நம்ம நாடார் சமூகத்தில் உள்ளவர், அவரு தானா முன் என்கிட்ட, தம்பி நாங்கள் உங்க போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், இதுல எனக்கு சட்ட ரீதியா ஒரு ரெமிடி வேணும், எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே நாங்க தூத்துக்குடி அவர் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்திருந்தாரு. அந்த புகார் மனு மேல நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் இதுக்கு என்ன பண்ணலாம்னாரு. அப்ப நீங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட பதிவு தபால்ல ஒரு புகார் மனு கொடுங்க
அந்த புகார் மனுவுக்கும் நடவடிக்கை எடுக்கலாம்னா நம்ம பிஎன்எஸ்எஸ் 175(3) மூலயமா எஃப்ஐஆர் டைரக்ஷன் போடலாம். 223 பிஎன்எஸ்எஸ் படி பிரைவேட் கம்ப்ளைண்டாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் அறிவுரை வழங்கினேன். அதன்படி அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் மனு வழங்கினாரு. இந்த வழக்கம் போலதான் காவல்துறை தான் செயலிழந்து விட்டுது. காமராஜரை பற்றியும் ஒரு சமூகத்தை பற்றியும் பேசும்போது காவல்துறை செயலிழந்துருது. ஆனா அதே இது ஆளுங்கட்சிக்கு தேவையான நபர்கள் மேல வந்து ஒரு சின்ன அலிகேஷன் பண்ணாலும் அவங்க மேல பொய் வழக்கு பலவித சட்டங்கள்ல வந்து பாய்ஞ்சு அவங்கள தூக்கி என்னென்ன வழக்கு போடணும் போட்டுறாங்க. அப்போ அவரு பாலகிருஷ்ணன் வரையும் நாங்க அவருக்கு வந்து JM2 கோர்ட்ல நாங்க பெட்டிஷன் ரெடி பண்ணி ஃபைல் பண்ணோம். அது மாண்புமிகு நீதிபதிகிட்ட விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை பிரைவேட் மனுவா எடுத்துக்கிட்டு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் 30/4/2026 வாய்தா போட்டிருக்காங்க. அதுல ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் முடியும். அடுத்து முக்தாருக்கு சம்மன் அனுப்பி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் முக்தார் ஆஜராகணும். ஆனா இந்த வழக்கு எங்ககிட்ட முக்கியமான சாட்சிகள் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல நாங்க தாக்கல் செஞ்சு இந்த வழக்குல முக்தாருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் எங்களோட ஒரே நோக்கம். இது தூத்துக்குடி மட்டுமல்ல, சென்னையில இருந்தும் புகார் மனுக்கள் அளித்தவங்க என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அதுலேயும் நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கம்ப்ளைண்ட்டு கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ண ரெடி பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திண்டுக்கல் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் இப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் பொறுப்பில் உள்ள நபர்கள் அவ்வளோ வரும். மாவட்ட தலைவர், நகர தலைவர் எல்லாருமே என்ன அணுகிறாங்க. நம்ம நாடார் சமூகத்திலையும் வேற பிரிவில் உள்ளவங்களும் தேடி வந்திருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நம்ம நாடார் சமூகத்துல இருந்து பெரிய பெரிய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. ஆனால் நமக்கு காவல்துறையிலேருந்து நீதி கிடைக்காத போது நமக்கு சட்டத்துறை தான் நமக்கு தகுந்த நீதி பெற்று தருங்கிறது நம்ம சமுதாயத்தில் உள்ள கற்றறிந்த பெரியவர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க ஏன் நீதிமன்றத்தை நாடலைங்கிறது ஒரு புரியாத புதிரா இருக்கு. இந்த வருங்காலத்துல இப்படி நம்ம நாடார் சமூகத்தை பத்தியும் காமராஜரை பத்தியும் தொடர்ந்து ஏதோ அவதூறுகளோ யாரோ பரப்பினா நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பண்ணிட்டு அப்படி நீங்க அடுத்த நாள் உங்க வேலையை பார்க்க போறீங்க, அது வேஸ்ட். அடுத்த இன்னொருத்தன் வருவான். இன்னைக்கு முக்தார், அடுத்த இன்னொருத்தன் மாத்தி மாத்தி அடுத்தடுத்து நம்மளை அவதூறு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு நீங்க தகுந்த நீதிமன்றம் மூலமா சட்ட நடவடிக்கை எடுக்கணும். சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனை அமைப்புகள் இருக்கீங்க. லெட்டர்பேட் அமைப்பு இருக்கு, பெரிய அமைப்புகள் இருக்கு, நம்ம சங்கங்கள் வருமானம் அதிகமாக உள்ள சங்கங்கள் நிறைய இருக்கு. நீங்களா என்ன பண்றீங்க? ஹைகோர்ட்ல ரிட்டு போடலாம், ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் போடலாம், மாநிலம் ஃபுல்லா அனைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணலாம். பண்ணா அன்னைக்கு முக்தார் அகமது அன்னைக்கே பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு நம்ம நாடார் சமூக ஒற்றுமை அடுத்து ஒரு நபர் நம்ம சமுதாயத்தையோ பெருந்தலைவரை இழிவுபடுத்துறதுக்கு பயப்படுவாங்க. பெருந்தலைவரை இழிவுபடுத்தினாதான் நம்ம சில தலைவர்களை முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லி சில அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு. அவங்களோட எண்ணம் ஈடேறக்கூடாது. அதற்கு நாம் இனிமேலாவது ஒற்றுமையுடன் இருந்து எந்த அவதூறு பரவலாம் சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்க வேண்டும். சும்மா போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு கூடணும் நாளைக்கு போகணும்னு இருக்கக்கூடாது. அதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க முக்தார் அகமது பின்புலத்துல யாரோ ஒரு அரசியல் சக்தி கைவிட்டு போட்டுட்டு அவர் இந்த மாதிரிலாம் பேசி கலைறாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த அரசியல் பின்புலம் நீங்க யார நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. வரலாற்றுல வந்து காமராஜர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய இமயம் மேதை. அவரை அவரோட புகழுக்கு களங்கம் விளைவிக்க முடியாது. சூரியனை பார்த்து ஒரு நாய் குலைத்தார் போலதான் அவரை பார்த்து விமர்சனங்கள் பண்றவங்க விமர்சனங்கள்லாம் வேஸ்ட் ஆயிரும். இருந்தாலும் அவங்க ஒரு திட்டமிட்டு இத ஒரு கடந்த சில ஆண்டுகளாவே ஒரு சூழ்ச்சியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி சிவா என்கின்ற நபர் காமராஜரை பற்றி அவதூறு பரப்பினார். அப்பொழுது நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பேரளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அப்ப நான் அதை திருச்சியில அவங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தில்
அனுமதி நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதாவது காவல் நிலையத்தில் அனுமதி கிடைக்காத பட்சத்துல நீங்க கோர்ட்டு மூலமா வாங்கி வாங்கி கொடுத்தீங்க. கொடுத்தேன், என்னோட ஏற்பாட்டுல வாங்கி கொடுத்தேன். ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடத்துனாங்க. அதை ஒரு வழக்கா கொண்டு வரணும்ல. நமக்கு வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல நியாயம் கிடைக்கலன்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஃபைனல் எண்ட் என்ன? நீதிமன்றம் தான் நமக்கு வந்து இதுல வந்து நமக்குள்ள நீதி கிடைக்கணும்னா நீதிமன்றத்துக்கு போகணும். அரசியல்வாதிகள்கிட்ட நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு நீதி கிடைக்கும்? பொதுவாகவே முக்தார் பாத்தீங்கன்னா அவங்களை யார் நேர்காணல் எடுக்கிறாரோ அவங்கள வந்து ஒரு இலக்காரமா, ஒரு நையாண்டியா, நக்கலா, கிண்டலா அவங்க சமுதாயத்தையும் அவங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் இல்ல அவங்க சமயத்தை பத்தியுமோ ரொம்ப ஓவரா நக்கலா தான் பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே சத்தியம் டிவில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இதே பண்ணதுனாலதான் சத்தியம் டிவில இருந்து அவளை வெட்டி விட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவர் மை இந்தியாங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சாரு. அந்த சேனல் வந்து பிரபலம் அடையணும் அப்படிங்கறதுனால சத்தியம் டிவில வேலை பார்த்ததோட அதிகமா இன்னும் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க சொல்லும் போது சொன்னீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு அரசியல் கைவிட்டு வாங்கி தான் பண்றாருன்னு. அது வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரியும். திமுக தான் அதுக்கு மூல காரணம். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க வந்து அதை சொல்லாம நீங்க தெரியுமே, திமுகங்கிறது மக்களுக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு திமுக தானே அவருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்கு. அதாவது ஒரு முக்தாருங்கிற ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு என்ன த்ரெட்டன் இருக்கு? அவர் மீத வழக்கு இப்போ நம்ம வழக்கு தாக்கல் பண்றோம். தமிழகம் எங்கும் புகார் வருது, மும்பையில இருந்து வருது. அப்படியே வந்து அவர் அந்த ஃபேஷனுக்கு அப்படி ஒரு நபருக்கு போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதையும் நாங்கள் இனிமேல் வந்து சட்ட ரீதியாக அவருக்கு சட்டமுரணாக போடப்பட்ட அந்த போலீஸ் ப்ரொடக்ஷனை வாபஸ் பெற சொல்லி நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றதுக்கு எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் அதையும் சட்டப்படி நாங்கள் அந்த வேலையும் செய்வோம். இது வரைக்கும் அவருக்கு இன்னும் போலீஸ் பாதுகாப்பு இருந்துட்டு இருக்கு முக்தாருக்கு. அதை நீங்க வந்து சட்ட ரீதியா விளக்குறதுக்காக நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. அவருக்கு என்ன ரீசனுக்காக நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னு முதல்ல கேட்கணும்ல. கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் அதை எடுப்போம். இல்ல சமுதாயத்துல நிறைய எதிர்ப்பு இருக்கு, அவர் உயிருக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பாதுகாப்பு வேண்டி கொடுத்துக்கலாம்ல. அப்படி பார்த்தா ஒரு கொலைகாரன் இருக்கான், அவன் ஒருத்தனை கொலை பண்ணுவான், அவன் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழகம் வந்து நம்மளோட வரிப்பணத்தை வாங்கி கொலைகாரனுக்கும் கொலைகாரனுக்கும் சமூக விரோதிகளுக்கும் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா நம்ம வரிப்பணம் தானே போகுது. அவர் ஒன்றும் தியாகி இல்லையே. நிச்சயமா. இப்ப வந்து இப்ப நீங்க தூத்துக்குடியில முத நீங்க வந்து முக்தாரை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் உங்களோட தொடர்பு கொண்டான்னு சொல்றீங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில முக்தார் போன்ற சில திமுக இருக்கக்கூடிய கைக்கூலிகள் இன்னும் காமராஜரை பத்தி, அதாவது திமுக எப்படின்னா தனக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது, இல்ல தான் மேல ஏதாவது ஒரு வழக்கு வருதுன்னா என்ன உடனே காமராஜர் கையில தூக்கிட்டு காமராஜரை பத்தி அவதூறா பேச வேண்டியது. உடனே அந்த அவர் மேல உள்ள வழக்குகளை அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகுது. இந்த மேட்டர் கொஞ்சம் விசுரம் எடுக்குது. சமுதாய மக்கள்லாம் அவருக்கு மேல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு விரோதத்தை காட்டுறாங்க. இது வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. இதே இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து ஒரு பரப்புரையில பேசும்போது சொல்றார், இந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை இழிவா அவதூறா பேசிய முக்தாரை நான் ஆட்சிக்கு வந்து முதல்வரான பிறகு கண்டிப்பாக அவரை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருல்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு ஆட்சிக்கு வந்தா நாங்க செய்வோம்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வர்ற முந்தி அவங்க வந்து ஒரு கண்டன அறிக்கை பண்ணி அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ பெரிய லெவலில் பண்ணிருக்கலாம், பண்ணல. நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனிமேல் காமராஜரை பற்றி எந்த அரசியல் தலைவரோ எந்த சமூக விரோதிகளோ விமர்சனம் செய்தாலோ அவரை பெயருக்கு கலங்கடிக்க நினைத்தாலோ பெருந்தலைவர் மக்கள் கட்சி இனி அதை வேடிக்கை பார்க்காது. அதற்கு தகுந்த பதிலடி சட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நீங்க தூத்துக்குடியில வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மை இந்தியா 24x7 சேனல்ல காமராஜரை பற்றிய போடப்பட்ட வீடியோ வந்து அழிக்கப்பட்டிருக்கிற மாதிரி சொல்றாங்களே, நீங்க அதை எதுவும் பாத்தீங்களா? இப்போது அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தா அதுல அந்த வீடியோ இல்ல. அவருக்கு இந்த வழக்கு தாக்கல் பண்றாங்க, அடுத்தடுத்து நமக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்று தெரிந்தவுடன் எடுத்திருக்கலாம். ஆனாலும் ஃபேஸ்புக் சமூக வலைதளங்கள்ல வந்து அந்த அவதூறு வீடியோ இன்னும் வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. அதை வந்து ரீ அப்லோடு பண்ண விடாம அதுக்கு தடை விதிக்கணும். அது வரைக்கும் எங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும்.
ஆனா நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அவரை எதிர்த்து நீங்க ஒரு வழக்கு போட்டதுனால நீங்க அவருடைய சேனல்ல காமராஜரை பத்தி அவதூறாக பேசப்பட்ட அந்த யூடியூப் அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மற்றவங்க காமராஜரை பத்தி இழிவா பேசக்கூடிய அளவுக்கு மத்த விஐபியும் பேசினாங்க இல்லையா, அந்த வீடியோ இருக்கக்கூடிய காமராஜரை பத்தியுடைய அந்த பிரச்சனைகளையும் அவங்க கட் பண்ணி எடுத்துருக்க மாதிரி தெரியுது. இருக்கலாம். ஆனாலும் அந்த பழைய வீடியோக்கள் இருக்குல்ல, அது ரீஅப்லோட் பண்ணி வைரல் ஆகிட்டு தானே இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, இவங்க தற்சமயமா இதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. வச்சுட்டு அதுல அவங்க பதிவுல இருந்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வராங்கல்ல, நமக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு ஒரு அவதூறா பரப்பணும் அப்படி உள்நோக்கத்துல கூட அவங்க சதி பண்ணலாம். ஆனா இதை முழுமையா தடை பண்ணி இப்படி ஃபேக் வீடியோ போடுறவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுதான் ஒரிஜினல் ரெமெடி. ஓகே ஓகே, சரி சார், ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சமுதாய மக்களுக்கு சமுதாய அந்த சின்ன சின்ன இயக்கங்கள் வச்சிருக்காங்க, அந்த தலைவர்கள், அப்புறம் சமுதாயத்துடைய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த காமராஜரை பத்தி பேசுனாங்களே, இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எத்தனைக்கும் வச்சுட்டு போங்க, ஆல்வேஸ் வெல்கம். நீங்க உங்களுக்கோட நல்ல விஷயம் தான் நீங்க சமுதாயத்தில் வரணும், சேவை செய்யணும்னு வர்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஒரு கூட்டத்தை கூடிக்கிட்டு அப்படியே அடுத்த நேரம் கலைஞ்சு போறதோட நிக்க கூடாது. இனி பெருந்தலைவரை பற்றியோ நாடார் சமூகத்தை பற்றியோ எந்த சமுதாயத்தில் உள்ள நபராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஊழல் தலைவர்கள் பெயரை மறைச்சு அவங்க பேரை கிறிஸ்டியில கொண்டு வர்றதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் பெயரை அவமரியாதை பண்றதுக்கு ஒரு சூழ்ச்சி நடக்கு. எதனாலும் நீங்க கட்சி பாகுபாடு இன்றி ஒருங்கிணைந்து நீங்க போராட்டத்துக்கு அப்புறம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வசதி இல்லாட்டா கூட எங்களை அணுகுங்க. அதுல நீங்க நீ பெரியவன் நான் பெரியவன் பார்க்காதீங்க, உண்மையா போராடுங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க. அந்த எதிரிகளுக்கு தண்டனை பெற்று கொடுக்கிற வரைக்கும் நீங்க ஓயக்கூடாது. இந்த காமராஜர் மேட்டர் மறந்துட்டீங்க, அடுத்த போயாச்சு. பேசினவன் என்னன்னா திருச்சி சிவா பேசினாரு, அடுத்து பாரதி பேசினாரு, அடுத்து முக்தார், இப்படி நபர்கள் எனக்கு பெருகிட்டே தானே போகுது. அப்போ எண்டு கார்டு வேணும்ல இதுக்கு. அவனை அந்த பேசினவனுக்கு பனிஷ்மெண்ட், நீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு அவனுக்கு தான் நீங்க விளம்பரத்தை தேடி கொடுக்கீங்க. அவன் பேரு அவன் சேனலை தான் நீங்க அதிக பார்வையாளரை உருவாக்கி கொடுக்கீங்க. இனிமே அவன் பேச விடாத அளவுக்கு நீங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். சரி சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய தொலைபேசி என்ன நாங்க நேயர்களுக்கு கொடுக்குறோம், கொடுங்க. என்னோட நம்பரை கொடுங்க. சட்ட ரீதியா உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். அண்ணாச்சி என்ன தனபால் அண்ணாச்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு போதா தம்பி நீ நம்ம வழக்கறிஞர் பிரிவுல தலைவராக இருக்கிறதுனால எந்த அமைப்புல இருந்து நம்ம நாடார் அமைப்புல எந்த அமைப்புல இருந்து வந்தாலும் நம்ம நாடாருக்கு ஒரு பாதிப்புனா நீங்க உடனே தம்பி அந்த எந்த நாளும் நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இலவசமானாலும் நீங்க பண்ணி கொடுத்தா அண்ணாச்சி அதுக்கு சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த உதவினாலும் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா நீங்க அதை முறையா பயன்படுத்தணும். நியாயமான கதைக்கு பயன்படுத்தினா எந்த நிமிஷம் எந்த நைட்டுனாலும் உங்களுக்கு சட்ட உதவி பண்ண நான் ரெடியா இருக்கேன். உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவரை அணுகலாம். இது நம்ம தலைவர் என்ஆர் தனபாலன் அவருடைய உத்தரவு ஆணைக்கிணங்க வழக்கறிஞர் செயல்பட்டு இருக்காங்க. எந்த உதவினாலும் அவரை நீங்க கேட்கலாம். அவங்க சொன்ன மாதிரி நியாயமான இதுக்காக வாங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க தொந்தரவு பண்ண வேண்டாம். நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார்.